சண்டுக்கோழி சீரியல் வரக்கூடிய எபிசோடில் என்னெல்லாம் நடக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. விக்ரம் காளிமுத்துவை எப்படியாவது காப்பாற்றியே ஆகணும் அப்படின்ற டென்ஷனில் அவருக்கு தெரிஞ்சவங்க அவங்க கிட்ட பேசினா கூட அவர் அதெல்லாம் கண்டுக்காமல் காளிமுத்தோட பிரச்சனையை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காரு. பெருமாள் எப்படியோ கெஞ்சி விக்ரமை காரில் கூட்டிகிட்டு வராங்க. விக்ரம் பயங்கர வேகமாக காரை ஓட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த பயத்திலே பெருமாள் அப்படியே தூங்கிட்டு இருப்பாரு. ரொம்ப வேகமாக கார் ஓட்டிட்டு வந்ததுனால ஒரு இடத்துல கார் அப்படியே நின்றுது. நின்ன உடனே இறங்கி பார்க்குறாங்க. கார்ல இருந்து பயங்கர புகையாக வருது. விக்ரம் நேராக பெருமாளை எழுப்பி காரை பார்க்க சொல்கிறாங்க. காரை பார்த்த உடனே பெருமாள் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. என்ன இது, கார்ல இருந்து இப்படி ஒரு புகை வருது, போச்சா அப்போ காருன்னு சொல்ல விக்ரம் ரொம்ப சாதாரணமாக இங்கே பாருங்க, எனக்கு ஒரு வேலை இருக்குது, நீங்கள் ரிப்பேர் பண்ணி காரை கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் அங்கேருந்து போயிடுறாங்க. பெருமாளால் அந்த கார் டோரை கூட ஓப்பன் பண்ண முடியல. பெருமாள் பயங்கரமாக கதறிட்டு இருக்காரு. விக்ரம் வீட்டுக்கு காளிமுத்து காவேரி தான் காப்பாற்றினாங்க அப்படின்ற விஷயத்த சொல்ல அதை கேட்டு நமக்கும் காவேரிக்கும் ஏதோ ஒரு பந்தம் இருக்குது அப்படின்னு விக்ரம் முடிவு பண்ணுறாரு. இதுக்கப்புறமா விக்ரம் என்ன பண்ண போகிறாரு, திரும்பவும் நாம் அவரை அப்படியே விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு பெருமாளை பார்க்க போவாரா, இல்லை பெருமாள் நாம் எப்படியாவது பாஸை தேடி கண்டுபிடிச்சி இங்கேருந்து ஊருக்கு கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு நினைப்பாராம். பெருமாளை யார் காப்பாற்ற போகிறாங்க? இன்னொரு பக்கம் மகாவுக்கு கல்யாணம் ஆன விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சு அந்த விஷயத்தில் அவங்க என்ன முடிவெடுக்க போகிறாங்க, அந்த ஃபோட்டோ யார் மூலயமா வந்துச்சு அப்படின்னு அவங்க விசாரிப்பாங்களாம். ஒருவேளை இந்த விஷயத்தை பற்றி சிவா கிட்ட கேட்க வாய்ப்பு இருக்கா? அப்படி அவங்க சிவா கிட்ட கேட்டாங்கன்னா கண்டிப்பாக மகா விக்ரம் 2 பேர் பற்றின எல்லா விஷயமும் சீக்கிரமே தெரிய வரும். இப்படி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.